இந்திய சமூகத்தை பிளவுபடுத்துகிற ஒரு கொடிய அமைப்பு தான் சாதிய அமைப்பு முறை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான சமூக கட்டமைப்பு, சாதிய சமூக கட்டமைப்பு இருக்கு. இது மனுநீதி என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றி, பிறப்போர் அண்ண உடன் பயிற்றுள்ளும் சிறப்பின் பால் தாயும் மனம் தெரியும், மூத்தோன் வருக என்று எண்ணாது அறிவுடையோனோட அரசும் செல்லும், நாட்பால் தெரிந்த பல்கோருள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கட்படுமேங்கிறாரு. இப்ப இங்கதான் இந்த நாட்பால் என்று அவர் குறிப்பிடுவது வேற்றுமை தெரிந்த பல்லோருள்ளும், அதாவது ஆரிய, வைசிய, சத்திரிய இந்த மாதிரியான அமைப்பு முறைகள்ல கடைநிலையில இருக்கின்ற அந்த சூத்திரன் படித்து விட்டால் கூட தலைக்கு மேல் பிறந்தவனுக்கு மேலானவன் என்று தமிழ் மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றுல சொல்றாரு. அந்த வகையில கல்விதான் ஒரு சமூக கட்டமைப்பு முறையில் ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனையை உருவாக்கும், ஒரு மேம்பட்ட சமூகத்தை உருவாக்கும். கல்வி மட்டுமே இதற்கான ஒரு விடையா இருக்க முடியும். இந்த சாதிய இறுக்கத்தை, சமூக கட்டமைப்பை தளர்த்தி வெகுஜன மக்களோடு பொது நீரோடையில் அடித்தட்டு மக்கள் கலந்து ஒரு மேம்பட்ட சமுதாயம் உருவாக கல்வி ஒன்றுதான் சிறந்த வழியாக இருக்க முடியும். அது இல்லாம சாதி மறுப்பு திருமணங்கள் ஆதரிக்கிறவங்க, அதை நடைமுறைப்படுத்துறவங்க, முன்னோடியா சிந்திக்கிறவங்க, முற்போக்கு சிந்தனைவாதிகள் பல்வேறு தளங்கள்ல இயங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியும் சாதிய ஒழிப்பு நிச்சயம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. நன்றி தோழர்.